Hi students, welcome to India AIC Academy. So video நடிகை செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC Group 4 பாலிட்டில 10ல இருந்து 12 கேள்வி கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும் 10ல இருந்து 12 கேள்வி ஃபுல்லா அடிச்சிரலாம். நம்ம சிலபஸ்ல இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு அடுத்து பிரியாம்பிள், அடிப்படை உரிமைகள், ஓகேவா? இடையில குடியுரிமை, அப்புறமா DPSP, அடிப்படை கடமைகள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம், சட்டமன்றம், அந்த லோக் அதாலத்து, லோக் ஆயுக்தான்னு சொல்றது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்றது ஃபுல் சிலபஸுமே பார்க்க போறோம். ஆனா இப்பயே சொல்லிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஏன்னா மொத்தத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்த்து முடிக்க போறோம். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸா போட்டு நடத்துறப்ப மோர் தேன் ஒரு 700 பாயிண்ட்ஸ் வருது. 700க்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து 10 பாயிண்ட் நான் ஒரு நிமிஷத்துல முடிச்சாலுமே கூட 700 பாயிண்ட் முடிக்க 70 நிமிஷம் ஆயிரும். ஓகேவா? இது சொல்லிடுறேன். வீடியோ ஃபாஸ்டா தான் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாவும் இருக்கும். ஆனா வீடியோக்குள்ள வந்து எல்லாருமே தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டீங்கன்னா போதும், எக்ஸாம் வைக்கிற 10ல இருந்து 12 கேள்வியை ஃபுல்லா அடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம குரூப் 4க்கு ஒரு 39 நாள் பிளான் போட்டு வரிசையா ரிவிஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட் லைவ்ல பார்த்தோம். அப்புறமா ஹிஸ்டரி ரிவிஷன் பார்த்தோம். ரெண்டுமே சேர்த்து அடுத்த நாள் டெஸ்ட் எழுதிப்பீங்க. அப்புறமா மென்சுரேஷன் ஃபார்முலா பார்த்திருப்போம். ஐஎன்எம் ஃபுல் ரிவிஷன் பார்த்திருப்போம். ஐஎன்எம் டெஸ்ட் எழுதிப்பீங்க. அடுத்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் லைவ் பார்த்தோம். இன்னைக்கு பாலிட்டி ரிவிஷன் பாக்குறோம். நாளைக்கு இந்த மென்சுரேஷன் பாலிட்டியும் சேர்த்து டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த மாதிரி 39 நாள்ல மொத்த சிலபஸையும் தட்டி தூக்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸையும் பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா? கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10ல இருந்து 12 கேள்வி அழகா அடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஒரு பாயிண்டா பார்த்தலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் எந்த நாட்டில் தோணுதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து எந்த ஆண்டு எந்த தேதியில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது? 1946 அமைச்சரவை தொகுதிக்குழு. அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த மாகாண பிரதிநிதிகள் எவ்வளவுனா 292. அடுத்து நிர்ணய சபையில் இருந்த சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னன்னா 93. அடுத்து அரசியல் நிர்ணய சபையில் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா ஒருத்தர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை உறுப்பினர் இருந்தாங்கன்னா 3 பேரு. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை 389. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் என்னைக்கு நடைபெற்றுச்சுன்னா 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதே இந்திய அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும். அடுத்து அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளா நடைபெற்றுச்சுன்னா 11 அமர்வுகள். இந்திய அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றுச்சுன்னா 166 நாள். இந்திய அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டனா மொத்தம் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டவரைவு குழுவோட தலைவர் உங்களுக்கு தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் டாக்டர் BR அம்பேத்கர் தான். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பாகங்கள், பிரிவுகள் மற்றும் அட்டவணைகள் இருந்ததுன்னா 22 பாகங்கள், 390 சட்ட பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருக்கு. 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. ஆக்சுவலா இது ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு டேட்டுக்கு 12 அட்டவணை, 25 பாகம், ஒரு 450க்கு மேற்பட்ட சட்டப்பிரிவுகள், ஆர்டிகல்ஸ் இருக்கு. அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பது முகவுரை, பிரியாம்பிள். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியல் சட்டத்தின்படி திருத்தப்படுது? 1976 44 சட்டத்தின்படி முகவுரை ஒரே முறை மட்டுமே திருத்தப்பட்டிருக்கு. அப்படி திருத்தினப்ப என்ன பண்ணாங்கன்னா 3 வார்த்தைகளை சேர்த்தாங்க. அது சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அரசியலமைப்பு திறவுகோள் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்டப்பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்குதுன்னா பகுதி. 17ல 343 351 வரைக்கும். தொடக்கத்துல எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அறிவிக்கப்படுதுன்னா 14 மொழிகள் இருந்தது. இப்ப 22 மொழிகள் இருக்கு. எந்த ஆண்டு இந்திய செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தி தீர்மானித்ததுன்னா 2004. இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருக்குன்னா 6. தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செம்மொழி தொகுதி பெற்றுச்சு, வருஷம் 2004. அடுத்து சமஸ்கிருதம் 2005, அடுத்து தெலுங்கு 2008, அடுத்து கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகேவா? கடைசியா ஒடியா 2014. தேசிய அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு 352, நேஷனல் எமர்ஜென்சிக்கு 352. போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர அறிவிக்கப்படும் போது அது வந்து வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர அறிவிக்கப்பட்ட அது வந்து உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. தேசிய அவசர நிலை இதுவரை எந்தெந்த ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டன? 1962, 71, 75. 62 சைனா வாரி, 71 பாகிஸ்தான் வாரி, 75 வந்து 352 இந்திரா காந்தி போட்டது உங்களுக்கு தெரியும். மாநில அவசர நிலைனா 356. மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறை இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று அது ஆண்டளித்தாலும் மட்டுமே ஓராண்டையும் தாண்டி தொடர முடியும். ஓகேவா? டேஷ் ஆண்டு ஊத்துவாங்க ஓராண்டு.
மாநில அவசர நிலையின் அதிகபட்ச அவசர நிலையின் காலம் 3 வருஷம். மாநில அவசர நிலையின் போது மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக யாரால் நிர்வகிக்கப்படுதுன்னா ஆளுநர்னால. இந்தியாவில் முதன்முறையா எந்த ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்த 1951. நிதி சார்ந்த அவசர நிலைனா 360. எந்த அவசர நிலை இதுவரை இந்தியாவில் அறிவிக்கப்படலாம் நிதி சார்ந்த அவசர நிலை தான் அறிவிக்கப்படவே இல்லை. அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படிங்கிறது சொல்லுது. அது சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வது பின்பற்றும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வது நாடாளுமன்ற அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்குது. அது திருத்தம் பண்றதை பத்தி எது சொல்றதுன்னா பகுதி 20ல 368வது ஆர்டிகல். நாடாளுமன்றத்தின் 2 அவையிலையுமே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஓகே, நாடாளுமன்றத்தோட ஒவ்வொரு அவையிலுமே அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்கள டேஸுக்கு குறையாம மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். 3ல 2 பங்கு, 3ல 2க்கு குறையாம வாக்களிக்கணும். அப்ப 3ல 2 அது 3க்கு 3மே வாக்களிக்கணும். அரசியலமைப்பில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவது நாடாளுமன்றம் தான். எந்த சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தையும் கொண்டு வர முடியாத மாநில சட்டமன்றம். அரசியலமைப்பின் 366 சட்டப்பிரிவு எத்தனை வகையில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை செய்ய வழிவகுக்குதுன்னா 3 முறைகள்ல. நாடாளுமன்றத்துல சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுது. ஓகேவா? அடுத்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுது. அடுத்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுது. இந்த 3 தான். அடுத்து அரசியலமைப்பு 44 சட்ட திருத்தத்தை சிறு அரசியலமைப்பு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. திரு MN வெங்கடாச்சலையா. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் எந்த மாதம் மற்றும் எந்த ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைச்சது. ஏப்ரல் 2007. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவுகள் குடியுரிமையை பற்றி விளக்குது. பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 to 11 வரைக்கும். குடியுரிமை சட்டம் எப்ப 1955. குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? 9 முறை. ஒரு குடியுரிமை எத்தனை வகைகள் பெறலாம்? 5 முறையில. 1950 வருஷம் 26 அன்றோ அல்லது பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் எதன் மூலம் இந்திய குடிமகனாக போனா பிறப்பின் மூலம். 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதுக்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரை தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்தவர் எதன் மூலம் இந்திய குடிமை பெறுவதுனா வம்சாவளி மூலமா. ஒரு இந்திய குடிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடிமை பெறலாம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை மூலம் இந்திய குடிமையை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் இந்தியாவில் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்கள் குடிமை வழங்கலாம். ஒருவர் தன் குடிமை எத்தனை வழிகள் இழப்பார்னா 3 வழியில. இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுது. பகுதி 3 சட்டப்பிரிவு 12 to 35 வரைக்கும். அடுத்து அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில இருந்து எடுத்தாங்க? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்து. முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகள் வழங்குச்சு? 7. இப்ப 6 இருக்கு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைங்கிறது ஆர்டிகல் 32. நீதிமன்ற முத்திரையிட நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணைங்கிறது நீதி பேராணை. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்றது உச்சநீதிமன்றம். யாருடைய கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியல் இதய மற்றும் ஆன்மான அப்படின்னு சொன்னது யாரோட கூற்று? டாக்டர் BR அம்பேத்கர். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவது பாதுகாப்பது ஆட்கொணர்வு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும்னா கட்டளையிடும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது தடையுறுத்தும் நீதி பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவண நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்கள் இடும் ஆணை ஆவணக்கேட்டு பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடுப்பது தகுதி முறை வழங்கும் நீதி பேராணை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பினம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தது ஆர்டிகல் 15. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் ஆர்டிகல் 16. தீண்டாமையை ஒழித்தல் ஆர்டிகல் 17. ராணுவம் மற்றும் கல்விச்சார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் ஆர்டிகல் 18. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமையெல்லாம் சொல்றது ஆர்டிகல் 19. அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற உரிமை ஆர்டிகல் 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறுவது ஆர்டிகல் 21. தொடக்க கல்வி பெறுவது ஆர்டிகல் 21A. ஓகே, சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை 22. கட்டாய வேலைக்கு கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையை விவாதத்தை தடுத்தல் ஆர்டிகல் 23. தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது ஆர்டிகல் 24.
எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஆர்டிகல் 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகல் 26. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் ஆர்டிகல் 27. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை ஆர்டிகல் 28. சிறுபான்மையின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆர்டிகல் 29. சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகல் 30. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் ஆர்டிகல் 32. எந்த ஆண்டு 44வது அரசியல் சட்டத்திற்கு அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. அது 78. இது சொத்துரிமையிலிருந்து நீக்கி சட்ட உரிமையா மாத்திடுவாங்க. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியும் ஒரு சட்ட பிரிவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 300A, அதாவது பகுதி 12ல. இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியல் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. 19. அரசு நெறிமுறையின் கோட்பாடுகள் இந்திய அரசியல் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவு இடம்பெற்றிருக்கு? பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரைக்கும். அரசு நெறிமுறையின் கோட்பாடுகள் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. எந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது? அரசு நெறிமுறையின் கோட்பாடுகளை. அரசு நெறிமுறையின் கோட்பாட்டினை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசு நெறிமுறையின் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்திலிருந்து. எந்த உரிமையை அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது? அடிப்படை உரிமைகள். எவற்றை நீதிமன்ற சார்பாக செயல்படுத்த முடியும்? அடிப்படை உரிமைகள். எவற்றை நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது? அரசு நெறிமுறையின் கோட்பாடுகள். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடர் கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? 86வது சட்ட திருத்தம் 2002. 86வது சட்ட திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலை கல்வியை எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகள் வழங்க அறிவுறுத்தது? 6 வயசு வரைக்கும். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட யாருடைய கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது? சர்தார் சுவன்சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தமும் சேர்க்கப்பட்டது? 1976 44 சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் குறித்து கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் பகுதி 4A, அதாவது ஆர்டிகல் 51A. இந்திய குடிமக்களோட அடிப்படை கடமைகள் மொத்தம் 11. ஆரம்பத்தில் 10, இன்னைக்கு 11 இருக்கு. 11 சேர்த்தாங்க. 11 அடிப்படை சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் வந்து 2002 86வது சட்ட திருத்தம். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதியும் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றிருக்கு? நடுவர் நாடாளுமன்றம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி சொல்லுது? 7வது அட்டவணை. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமேற்ற பிரத்யேக அதிகாரத்தை பெற்றிருக்கிறது மாநில சட்டமன்றம். பொது பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் ஏற்ற அதிகாரம் கொண்டிருப்பது நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம் ரெண்டுமே. இருந்தாலுமே கூட மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் குறித்து சட்டம் ஏற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டா இயற்றும் சட்டம் யார் இறுதியானது? மத்திய அரசு ஏற்றதான் இறுதியானது. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொதுப்பட்டியல் எவ்வளவு? மத்திய அரசுக்கு 100 துறை இருக்கு, மாநில அரசுக்கு 61 துறை இருக்கு, பொதுப்பட்டியலுக்கு 52 துறை இருக்கு. 1970ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42 அரசியல் சட்டத்தின்படி மாநில பட்டியலில் எத்தனை துறை? பொதுப்பட்டியலுக்கு மட்டும்தான் 5, அதுல கல்வியும் 1. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அது சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமேற்றும் தகுதியையும் பெற்றிருக்கு. மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு வந்து பகுதி 12, சட்டப்பிரிவு 268ல இருந்து 223 வரைக்கும். எந்த இந்திய அரசின் சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு நியமனம் செய்யப்படுகிறது? 280. மத்திய மாநில அரசின் உறவினை விசாரித்த மாநில முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு எந்த குழுவை நியமித்தார்? சர்க்காரியா. சர்க்காரி குழு 247 பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தி? 180. 1969 மத்திய மாநில அரசின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையில் 3 குழு நியமித்தது? டாக்டர் P.V. ராஜமன்னா. இந்திய அரசமைப்பின் எந்த பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டு வந்தது? 4வது பாகம். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலும் அல்லது அரசு பணியில் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும்? 12 மாசம். ஒரு நபர் ஒரு வாக்குரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வயது நிறைவடைந்தோ தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்? 18 வயசு. ஆரம்பத்தில் 21 வயசு இருந்தது. 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் அதை 18 வயசா மாத்தினாங்க. அப்ப ராஜீவ்காந்தி பிரதமர், புரியுதா? அதை பார்த்துக்கோங்க. வருஷம் 1988 நினைக்கிறேன். இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை இரண்டையும் நேரம், சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளத்தக்க ஆட்சி முறையை தான் கொண்டிருக்கு. அடுத்து, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்துக்கு முரணாக இருந்தால் அதை செல்லாதாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வின் பேர். எந்த உறுப்பின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது? 79. மேலவைனா மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா, கீழவைனா மக்களவை, லோக்சபா. எத்தனை உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட பகுதி சட்டமன்றமும் தேர்ந்தெடுப்பாங்க? 238. மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறார்? 12 பேர். மாநிலங்களவை என்பது நிரந்தர அமைப்பு, அதை கலைக்கவே முடியாது. மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் 6 வருஷம். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுது? 3ல் 1 பங்கு.
மொத்த மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 545. அதுல மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பதவிகள் மக்களால் தேர்ந்தெடுப்பாங்கன்னா 543 பேர். மக்களவை குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கிறாங்கன்னா 2 பேர். மக்களவையோட பதவி காலம் 5 வருஷம். மக்களவை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் நீதிமன்றம் முடியாத தமிழவை எப்ப பயன்படுத்தினாங்கன்னா 2014 ஆகஸ்ட் 1 அப்ப. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர் கொண்டு 234 பேர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொது தொகுதிகளில் இருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னா 189 பேர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் தனித்தொகுதியிலிருந்து வராங்கன்னா 45. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 214 வந்துடும். மாநில சட்டமன்றத்திற்கு எந்த அரசமைப்பு உறுப்பின் கீழ் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநர் நியமிக்கப்படுறார்? 333 ஆர்டிகல். மக்களவை உறுப்பினர்கள் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக யாரை நியமிக்கிறாங்கன்னா மக்களவை தலைவரால. எந்த ஆண்டில் முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவராக நியமிக்கப்பட்டார்? 1967 67 அந்த டைம்ல. 1950 ஜனவரி முதல் 2012 ஏப்ரல் வரை பொது கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்குன்னா 1596. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி தொகுதி வழங்கும் அரசமைப்பு ஆர்டிகல் 370. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தொகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் 2019 ஆகஸ்ட் 5. பயங்கரவாத தடுப்பு சட்டங்கிறது 2002 மார்ச். மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் எந்த உறுப்பின் கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும்? ஆர்டிகல் 125. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கும் போதும் அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போதும் அல்லது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறிகளை நீடிக்கும் போதும் யார் ஈரவையின் கூட்டுக்கூடத்தை கூட்டி தீர்வு காணலாம்? குடியரசுத் தலைவர். பண முன்வரைவு அல்லது அரசியல் திருத்த சட்டம் ஆகியவற்றின் போது கூட்டுக்கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கல. பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் அல்லது அவ்வப்போது அவையால தேர்ந்தெடுக்கப்படும் அல்லது அவைத்தலைவர் குழு நிலைக்குழு. ஒரு மத்திய அரசாங்கத்துக்கும் பல மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வுடைய அரசியல் முறையை கூட்டாட்சின்னு சொல்றோம். அடுத்து உலக வரலாற்றுல முதல் கூட்டாட்சி அரசமைப்பு எங்கு தோன்றுச்சுன்னா அமெரிக்கால. இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 இந்திய அரசாங்க சட்டம். மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கிய இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம். யாருடைய குழுவின் அறிக்கையும் யாருடைய கருத்துக்களும் கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவிற்கு வலியுறுத்துச்சு? நேரு குழுவோட அறிக்கையும் ஜவஹர்லால் நேருவோட கருத்துக்களும். அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பதவியை மத்திய மாநில அரசுகள் வழங்குது? 7வது அட்டவணை, 7th ஷெட்யூல். கூட்டாட்சி முறைக்கு எது இன்றியமையாது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்தியாவில் தற்போது ஒரு மத்திய அரசும் எத்தனை மாநில அரசும் இருக்கு? 28 மாநில அரசும் ஒரு மத்திய அரசும் இருக்கு. நாட்டின் மிக உயர்ந்த சட்ட ஆவணம்ங்கிறது அரசமைப்பு. எந்த நாட்டின் கூட்டாட்சி முறையில் ஒரு பட்டியல் மூலமாகத்தான் அதிகார பகிர்வு எடுத்துரைக்கப்பட்டது? அமெரிக்கா. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக கருதப்படுது மாநிலங்களவை. எது கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் விளங்குது? இந்திய உச்சநீதிமன்றம். மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் தீர்த்து வைக்கும் அமைப்பு இந்திய உச்சநீதிமன்றம். எது மட்டுமே கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு? உச்சநீதிமன்றம். கூட்டாட்சியின் தன்மைகள் என்பது நிகழா அரசமைப்பு, எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்வு, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், சுதந்திர எல்லாமே. மத்திய அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை, அதாவது யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8. இந்திய சுதந்திரத்துக்கு பின் அரசாங்கத்தால் முயன்று பெறப்பட்ட பகுதிகள் பாண்டிச்சேரி, டாமன் அண்ட் டையூ. எந்த நாட்டில் உள்ள பாரம்பரிய கூட்டாட்சி முறையிலிருந்து இந்திய கூட்டாட்சி முறை மிகவும் வேறுபடுது? அமெரிக்கா. எந்த பாரம்பரிய கூட்டாட்சி நாட்டில் மாநிலங்கள் தங்களுக்கான அரசமைப்பை பெற்றிருக்கு? அமெரிக்கா. அரசமைப்பின் எந்த உறுப்புகள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிமுறை வழங்கின? 3வது 4வது உறுப்பு, ஆர்டிகல் 3 and 4. எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் மக்களவையிலோ மாநிலங்களிலோ குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்படி அறிமுகப்படுத்தப்படும்? ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு. தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவையோட எண்ணிக்கை 18. அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்? 249 ஆர்டிகல். வருகை தந்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினரின் பெரும்பான்மை ஆதரவு எந்த அவை ஒரு தீர்மானத்தை இயற்றினால் மாநில அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு ஒரு வருட காலத்துக்கு மாற்றலாம்? மாநிலங்களவை. அரசமைப்பின் எந்த உறுப்பின் கீழ் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினரின் அதிபெரும்பான்மை ஆதரவுடன் புதிய அனைத்து இந்திய பள்ளிகளை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கு? ஆர்டிகல் 312. நமது அரசமைப்பில் பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் கூட்டாட்சி நாடான அமெரிக்காவில் இதர அதிகாரங்கள் யாரிடம் வழங்கப்பட்டிருக்கு? மாநிலங்களிடம். நமது அரசமைப்பின் எத்தனையாவது பகுதியில உறுப்புகள் 350 360 வரைக்கும் 3 விதமான அவசர காலங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு? 18, பகுதி 18, part 18. எந்த நாட்டின் நீதித்துறையில் கூட்டாட்சி முறை பின்பற்றப்படுது? அமெரிக்கா. எந்த தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துது? தேசிய தேர்தல் ஆணையம். தேசிய தேர்தல் ஆணையம் தலைமையின் கீழ் செயல்படுவர் தேர்தல் முதன்மை அதிகாரி. எந்த அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துதுன்னா 73 74 ஆர்டிகல். அதாவது மாற்றி சொல்றேன், ஆர்டிகல் இல்ல, அமெண்ட்மெண்ட். சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுக்கார்? ஆர்டிகல் 148. அதிகார பகிர்வை வழங்குவது நமது அரசமைப்பு சட்டம் எதை பின்பற்றுது? இந்திய அரசாங்கம் 1935. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் தங்களின் நன்மை கருதி ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தங்களுக்கான பொது சட்டத்தை
நிறைவேற்ற கூறினால் அது எச்சரிக்கை நிறைவேற்றி தரும் நாடாளுமன்றம். சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் எந்த பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் சட்டங்களை இயற்றலாம்? மாநில பட்டியல். மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகையில் தீர்மானிக்கப்படுது? 5. அரசமைப்பின் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்கான மாநிலங்களுக்கு இடையான குழுவை நிர்வாகலாம் என்று கூறுது? ஆர்டிகல் 263. யாருடைய குழுவின் பரிந்துரைப்படி 1990களில் கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களுக்கிடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையான குழு தோற்றுவிக்கப்பட்டது? சர்க்காரியா குழு. மாநிலங்களுக்கு இடையான குழுவின் தலைவர் பிரதமர். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது 1971. நதி ஆணையங்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1956. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்பின் எந்த உறுப்பின் படி உருவாக்கப்பட்டது? ஆர்டிகல் 262. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் எந்த ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது? 1924. நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 படி காவிரி நதி நடுவர் மன்றம் எந்த ஆண்டு மத்திய அரசு அமைக்கப்பட்டது? 1991. 2007ஆம் ஆண்டு நடுவர் மன்ற தீர்ப்பு மாதந்தோறும் கர்நாடகம் எந்த எல்லை பகுதியில் தமிழ்நாட்டில் உறுப்பினர்கள் உரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டது? பிலிகுண்டுலு. எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்டத்தின்படி கல்வி 3வது பட்டியலான பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுது? 1926 40வது சட்ட திட்டம். அரசமைப்பின் எந்த உறுப்பின் வாயிலாக அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கப்படுது? ஆர்டிகல் 312. மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம். ஆனால் எந்த அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்க முடியும்? மத்திய அரசாங்கம் தான். தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த யாருடைய குழு அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது? ராஜமன்னார் குழு 1969. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் உருவாக்கப்பட்டது 1966. இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த குழு உருவாக்கப்பட்டது 2005. எந்த அரசமைப்பின் உறுப்புகளை நீக்க வேண்டும் அப்படின்னு ராஜமன்னார் குழு பரிந்துரைச்சு? 256, 257, 339 2. அரசமைப்பின் குழு 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனம் எப்பனா? டிசம்பர் 10, 1948. அரசமைப்பு பகுதி 3 அடிப்படை உரிமை எந்த உறுப்பில் கல்வி மற்றும் பண்பாடு உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது? 29(1). குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் ஒரு நாடு அமெரிக்கா. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் ஒரு நாடு இங்கிலாந்து, இந்தியா. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா. மதச்சார்பின்மை நாட்டுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா. சமய ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு பாகிஸ்தான், ஈரான், பாடிகன், நேபாளம். ஓரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு சீனா. ஈரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தியா. எந்த நாட்டின் அரசமைப்பு நெகிழாது மற்றும் எழுதப்பட்டது? அமெரிக்கா. எந்த நாட்டின் அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது? இந்தியா. எந்த நாட்டின் அரசமைப்பானது நெகிழும் தன்மையுள்ளது மற்றும் எழுதப்படாது? இங்கிலாந்து. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. நடுவண் அரசின் தலைமையகம் டெல்லி. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி சொல்லுது? பகுதி 5 சட்டப்பிரிவு 52 78 வரைக்கும். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டிருக்கு. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நடுவண் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டிருக்கும். மாநிலங்களவை, இன்னொரு மக்களவை. ராஜ்யசபா, லோக்சபான்னு சொல்லுவாங்க. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர், ஆனால் பேரளவு நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இந்தியாவின் முதல் குடிமகன் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராக செயல்படுவது குடியரசுத் தலைவர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பை செயல்படுத்தார்? ஆர்டிகல் 53. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிற்கு தகுதி இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், நடுமன்ற அரசு, மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்கணும், அவையின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது உறுப்பினராகவோ பதவி வைக்கக்கூடாது, அது சட்டமன்ற உறுப்பினராகவோ. எங்கு உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் இல்லமாகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ஒரே கட்டடத்தில் அமைஞ்சிருக்கு, நியூ டெல்லி. குடியரசுத் தலைவருக்கு ஈடுபடுத்தக்கூடிய அலுவலகங்கள் மற்றும் 2 கட்டடங்கள் இங்கு உள்ளன. சிம்லாவில் உள்ள ரெட்ரி கட்டடமோ ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமோ. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார அமைப்பின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் பதவி காலம் 5 ஆண்டு. அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர். எந்த அரசியல் சட்டப்பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலே மேற்கொள்ளப்படுது? ஆர்டிகல் 77. பிரதம அமைச்சரை மற்ற அமைச்சரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் பின்வருமாறு: மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயராணையர்கள் ஆகியோரை நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் இத்தனை பேரை நியமனம் செய்கிறார். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை யார் உரையாற்றி துவக்கி வைக்கிறார்? குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையும் துவங்குது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறார்? 2 முறை. யார் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம்? குடியரசுத் தலைவர். யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகுது? குடியரசுத் தலைவர்.
நிதி மசோதாவை யாருடைய ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது குடியரசுத் தலைவர். யார் நாடாளுமன்றத்தின் நிதி அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ முடிவு கொண்டு வருவர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை யாருடைய அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதியமைச்சர் மக்களவையில் சிறப்பிக்கிறார் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியல் சட்டம் இந்திய அவசர கால நிதியை யாரிடம் அளிச்சிருக்கு? குடியரசுத் தலைவர்கிட்ட. யாருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒரு தண்டனை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்குவதற்கு ஆர்டிகல் 72. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கு? அவர் சட்டத்தின்படி ராணுவத்தின் வழி நடத்துகிறார். சட்டப்பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை தலைவர் இருப்பவர் மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் இருப்பவர் மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாடு தூதரை வரவேற்கிறார். அடுத்து, வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பெயராலேயே நடைபெறுது? குடியரசுத் தலைவர். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் தாசாவது சட்டப்பிரிவிலும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் தாசாவது சட்டப்பிரிவிலும், நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் தாசாவது சட்டப்பிரிவில் இருக்கு. 352, 356, 360. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல அதிகபட்சமா எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அனுமதிப்பட்டிருக்கு? 9 முறை. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்கலாம்? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட. எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிறுவப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆர்டிகல் 61. ஓகே, நெக்ஸ்ட். யாருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும்? குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட். யாருடைய பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் அவர் தொடரலாம்? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குது? ஆர்டிகல் 63. நாட்டின் 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் தான். இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது? அமெரிக்கா. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகன், 35 வயசு பூர்த்தி, நடுவண் அரசு, மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புள்ள ஊதியம் பெறும் பகுதியில் இருக்கக்கூடாது, மாநில உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறார்? ஆர்டிகல் 66ல 1. துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம் 5 வருஷம். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார்? மாநிலங்களவையோட துணைத் தலைவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா ஹிதயத்துல்லா. மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் யாரை பதவியிலிருந்து நீக்கலாம்? துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்கணும்? 14 நாள். அடுத்து, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவது துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உடல்நல குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார்? 6 மாசம். மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்? ஆர்டிகல் 100. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுது? ஆர்டிகல் 74(1). இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேவா? வெஸ்ட்மினிஸ்டர். எந்த நாட்டின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனை அமைந்துள்ளதா அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு அழைக்கப்படுது? இங்கிலாந்து. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சர் நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான். அமைச்சர்கள் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புப்பிரமாணமும் செய்து வைப்பது குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்? 6 மாசம். தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையது அமைச்சர்கள் தான். எந்த அரசியல் சட்டப்பிரிவு பிரதம அமைச்சர் உடமையை பற்றி சொல்லுது? ஆர்டிகல் 78. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது பிரதம அமைச்சர். யார் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார்? அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளரும் செயல்படுறார் பிரதம அமைச்சர். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், தனிச்சேரா நாடுகள் உச்சி மாநாடு, சார்க் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பகுதியை யார் பங்குகிறார்? பிரதமர் தான். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்ல எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களா இருக்கணும்? 15%. அதாவது பிரதம அமைச்சர் உட்பட. ஓகேவா? அப்படின்னு சட்டம் வரையத்துக்குன்னா 15%. நடுவண் அமைச்சரோட வகைகள்: கேபினட் அமைச்சர்கள், ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள், இணையமைச்சர்கள். நிர்வாகத்தின் மைய கல்வியை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களோட முறைசாரா அமைப்பு தான் கேபினெட். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவது ராசாங்க அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள் ராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் அவர்கள் உதவி புரிவது இணையமைச்சர்கள். நடுவண் அரசின் சட்டம் மற்றும் அங்கமா திகழ்வது நாடாளுமன்றம். நாடாளுமன்ற மாநிலங்களவை என்னும் மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்டுள்ளதால ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது.
மாநிலங்களவை உறுப்பினருக்கு என்ன தகுதி? இந்திய குடிமகன், 30 வயசு பூர்த்தி அடைஞ்சிக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பகுதியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவோ அல்லது பெற்ற கண்ணை திருப்பி தர முடியாதவோ இருக்கக்கூடாது, மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவையோட பதவிக்காலம் 6 வருஷம். மாநிலங்களோட உறுப்பினர்கள் 3 பயனர் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு பெறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்தலாம், மக்களவையில் மட்டும்தான். நிதி மசோதா மாநிலங்களின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்கள் எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதலிக்கவில்லை எனில் நிதி மசோதா ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாயிரும் 14 நாள். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்துக்கான முன்மொழிவுகளை டேஷ் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிகளையும் டேஷ் நிராகரிக்கலாம். மக்களவை இங்கே வரும், மக்களவை தான். அடுத்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் 552. மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? 530. அதே யூனியன் பிரதேசம்னா 13 பேர், ஆங்கிலோ இந்தியன்னா 2 பேர். தற்சமய மக்களவை எத்தனை உறுப்பினர் கொண்டிருக்க? 545. மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள்: இந்திய குடிமகன், 20 வயசுக்கு குறையாம இருக்கணும், அவரது பேர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும், நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களுக்கு ஊதியம் பெறுவதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? மாநில செயலாளரோ அல்லது பெற்ற கண்ணை திருப்பி செலுத்தாரோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் செயல்படும்? 5 வருஷம். மக்களவையோட காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சர் ஆலோசனை பேரில் யார் மக்களவையை கலைக்கலாம்? குடியரசுத் தலைவர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்ளுது. அனைத்து மசோதாக்களையும் எந்த அவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும்? நிதி மசோதா உட்பட மக்களவையில தான். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையை போலவே மக்களவை அதிகாரம் பெற்றிருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாநிலங்களவை 12 உறுப்பினர்கள் மற்றும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். 40னா அது பாண்டிச்சேரி உண்டு. ஓகேவா? மக்களவையை தலைமையேற்று நடத்துறது மக்களவை சபாநாயகர். நாடாளுமன்ற இரவைகளின் கூட்டுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறது மக்களவை சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றது மக்களவை சபாநாயகர். சபாநாயகர் பதவியில் காலியாக இருக்கும் போதோ அல்லது வருகை புரியாத போதோ யார் மக்களவைக்கு தலைமை வகிப்பார்னா துணை சபாநாயகர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரைக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் உள்ள அமைப்பு நாடாளுமன்றம். எந்த அரசியல் சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்தார்? ஆர்டிகல் 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யாருடைய தகுதிகளை பெற்றிருக்கணும்? உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காடும் உரிமை யாருக்கு உண்டு? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளையும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை பெற்றது இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்றத்தில் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இடம்பெறுவது யாருன்னா இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர். அடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளையும் பெறுவது இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர். நடுவணத்தின் 3வது அங்கம் நீதித்துறை. இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பும் உச்சநீதிமன்றம். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்படுது? 1950 ஜனவரி 28. இந்திய உச்சநீதிமன்றம் பிளாஸின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்படுது. 1930ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 1950ஆம் ஆண்டு அரசியல் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? 8 பேர். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்கணும், அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை வைத்துள்ளவராக இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராவது நிறைவேற்றிருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு சட்ட வல்லுநராகவும் இருக்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவி நீடிப்பார்? 65 வயசு. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் நியூடெல்லி. குடியரசுத் தலைமையின் செய்தி பெற்று இந்திய தலைமை நீதிபதி முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்திய உச்சநீதிமன்ற அமர்வு அமையலாம். உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் நீதி வரையறை உட்பட்டவை. தனக்கே உரிய நீதி வரையறை. இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது உச்சநீதிமன்றம் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது உச்சநீதிமன்றம் தான். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்களாயின உச்சநீதிமன்றத்தில் தனக்கே உரிய நீதி வரையறை உட்பட்டது. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமைகள், குற்றவியல், அரசியல் வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை எது விசாரிக்கிறதா? உச்சநீதிமன்றம் தான். பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியல் சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குதுன்னா ஆலோசனை நீதி வரையறை. டேஷ் பிறப்பிக்குமான இந்தியாவின் அனைத்து பகுதிகளோட நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் இருக்கு. இது நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரம் அப்படின்னு பேரு. நீதி போராய்வு.
நாட்டின் சட்டங்களை இயற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஒரு உயர்ந்த அமைப்பு தான் சட்டமன்றம். இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அழைக்கப்படுது. மாநிலங்களில் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சட்டமன்றங்களை சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்றாங்க. எந்த உறுப்பின்படி ஆளுநர் மாநில அரசு பணிகளை மேற்கொள்ள முடியும்? 356. இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? உறுப்பு 164(1). ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதற்கு அரசமைப்பின் எந்த உறுப்பு குறிப்பிடுது? 163(1). நாடாளுமன்ற குழுக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை நிலைக்குழு, தற்காலிக குழு. நாடாளுமன்ற சட்டம் 1963 கீழ் இந்திய வனப்பணி நடைமுறைக்கு வந்துச்சு. அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்கத்தின் 1919 எந்த உறுப்பு வழிவகுத்துச்சு? ஆர்டிகல் 96C. இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் குறித்து தீர்வு காண அமைக்கப்பட்ட லீ ஆணையம் தமது அறிக்கையை எப்போது வழங்குச்சு? 1924. ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் குறித்து கூறும் உறுப்பு ஆர்டிகல் 315. அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர் நியமன பதவிக்கால வரம்பு குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்பு ஆர்டிகல் 316. அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம் பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்பு 317. அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்பு 318. அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடவடிக்கைக்கு உள்ளாக்கும் உறுப்பினர் பணியின் தொடர்பை தடுத்தல் குறித்து கூறும் அரசமைப்பு 319. அரசு பணியாளர் தேர்வாணைய பணிகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்பு 320. அரசு பணியாளர் தேர்வாணைய பணிகளை விரிவாக்க செய்வது அதிகாரத்தை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்பு 321. அரசு பணியாளர் தேர்வாணைய செலவினங்கள் குறித்து கூறும் உறுப்பு 322. அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கைகள் குறித்து கூறும் அரசமைப்பு 323. எந்த அரசமைப்பு உறுப்பின்படி கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களாக ஆனார்கள்? ஆர்டிகல் 378(1). மாநில கண்காணிப்பு ஆணையம் 1964. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை செய்யும் அரசமைப்பு 148. இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் தலைமை கணக்கு தணிக்கையாளர். அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர். மத்திய மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்துறது தலைமை கணக்கு தணிக்கையாளர். மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். அரசமைப்பின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுது? பகுதி 6ல சட்டப்பிரிவு 152 237 வரைக்கும். மாநில அரசு 3 பிரிவின் கீழ் இயங்குது. அவை நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் ஆளுநர். யாருடைய பேர்ல மாநில நிர்வாகம் செயல்படுது? ஆளுநர். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அதற்கு 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது? ஆர்டிகல் 154. மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரோட பதவிக்காலம் 5 வருஷம். குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் மேபி நீட்டிக்கப்படலாம். ஆளுநர் யாரிடம் தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் எண்ணத்தில் பதவி விலகும்? குடியரசுத் தலைவர். ஆளுநர் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாதது எது? மாநில சட்டமன்றமும் உயர் நீதிமன்றமும். மாநில ஆளுநரை நியமனம் செய்வதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுது. அவை ஆளுநர் நியமிக்கும் ஒருவர் தான் எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்துக்கு வசிப்பவராக இருக்கக்கூடாது. ஆளுநர் நியமிக்கும் ஒருவரை நடுவண் அரசு மாநில அரசு கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். ஓகேவா? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது மேற்பட்ட மாநில ஆளுநர் மேற்கொள்ளும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் மாநில ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். அது ஆர்டிகல் 158(3)A. எந்த சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ளது? ஆர்டிகல் 157, 158. ஆளுநர்களுக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பினும் அவர் ஆளுநராக பதவி ஏற்கும் போது தாமாகவே பதவி காலியாகும். அவர் லாபம் எந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது. யார் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்களை பெற்றவராக திகழ்கிறார்? ஆளுநர். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சி தலைவர் முதலமைச்சர் நியமனம் பண்றது ஆளுநர். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை மற்ற உறுப்பினர் நியமனம் பண்றது ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வது ஆளுநர் தான். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் செய்வது அவரது பணிக்கான பணியின் தன்மையை தீர்மானிக்கிறது ஆளுநர் தான். மாநில பல்கலைக்கழகங்களோட வேந்தரா செயல்படுறதும் துணைவேந்தரை நியமிக்கிறதும் ஆளுநர் தான். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது குடியரசுத் தலைவரின் பேர்ல மாநிலத்தை நேரடி ஆட்சி செய்வது ஆளுநர். அடுத்து மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றது ஆளுநர் தான். மாநில தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுவது ஆளுநர் தான். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து மாநில சட்டமன்றங்களுக்கு யார் செய்தி அனுப்பலான? ஆளுநர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமானாலும் நியமனம் செய்யக்கூடியவர்? ஆளுநர். அடுத்து ஆங்கில இந்தியன் உறுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்தில் நியமனம் செய்வது ஆளுநர் தான்.
கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றை சிறந்து விளங்குபவர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்டமேலவை எத்தனை பங்கு இடங்களுக்கு ஆளுநர்கள் நியமனம் செய்கிறார்? 6 பங்கு. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும்? ஆளுநர். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா யாருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது அவர் அந்த மசோதாவை கையொப்பமிடலாம், அதை நிறுத்தி வைக்கலாம், அல்லது மீண்டும் பரிசீலனைக்காக மாநில சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். ஆளுநர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறும் போது அவசரத்தை பேசலாம்? 2 or 3. ஆனால் அந்த அவசரம் 6 மாதத்துக்குள் மாநில சட்டமன்றம் அங்கீகரிக்கப்படணும். அது இல்லாமல் அவசரத்தை எண்ணத்தில் ஆளுநர் திரும்பவும் பெறலாம். மாநிலத்தின் ஆண்டு நிதி அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தீர்மானிக் குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது ஆளுநர். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை யாருக்கு அரசியல் போடுங்க? ஆளுநருக்கு. யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆளுநர். மாநில அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக யார் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும்? ஆளுநர். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளுடைய நிதியை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒருமுறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறது ஆளுநர் தான். மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்வது ஆளுநர். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதிகளோட நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்வது ஆளுநர். யாருடைய ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? ஆளுநர். குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம், அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம், அல்லது நிறுத்தி வைக்கும் மரண தண்டனையை பெற்ற குற்றவாளியை தவிர அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக யார் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும்? ஆளுநர். மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது யார் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம்? ஆளுநர். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மை இழுக்க முடியாமல் போனால் அமைச்சரவை யாரை கலைக்க முடியும்? ஆளுநர். மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்யும் மசோதா 356. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும்போது குடியரசுத் தலைவர் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறது ஆளுநர். ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்கும் அரசியல் சட்டப்பிரிவு 361(1). ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. யாருடைய பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது? ஆளுநர். யார் மாநிலத்தின் பேரவை நிர்வாகியாக இருக்கார்? ஆளுநர். மாநிலத்தோட உண்மையான தலைவர் முதலமைச்சர். மாநிலத்தோட அரசோட தலைவர் ஆளுநர். மாநிலத்தின் அரசாங்கத்தோட தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சர் யாரால் நியமனம் செய்யப்படாது? ஆளுநர்னால் தான். முதலமைச்சரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்துக்கு தொடங்கியதோ அதுவரை முதலமைச்சராக நீடிக்கலாம். யாருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்கள் நியமிக்கிறார்? முதலமைச்சர். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வர் முதலமைச்சர். யார் தனது அமைச்சரவை மாற்றி அமைக்கிறார்? முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகள் இருக்கிறது முதலமைச்சர் தான். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவரது நடவடிக்கையை ஒருங்கிணைக்கிறது முதலமைச்சர். மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டமாக பொறுப்பேற்பது அமைச்சரவை. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் அவர் எத்தனை மாத காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராகணும்? 6 மாதத்துக்குள்ள. சட்டமன்றத்தில் எந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்யணும்? நம்பிக்கையில்லா தீர்மானம். எந்த அரசியல் சட்டப்பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செஞ்சிருக்கு? ஆர்டிகல் 163. எந்த சட்டப்பிரிவின் படி முதலமைச்சரை தவறாக கொண்ட அமைச்சரவை ஆளுநர் தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும்? சட்டப்பிரிவு 163(1). எந்த சட்டப்பிரிவு ஆளுநர் முதலமைச்சர் நியமனத்தை கூறுவது? ஆர்டிகல் 164(1). முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சரோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 164(1)(a). ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு பீகார், கர்நாடகா, ஓகேவா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. மீதிலாம் என்னது ஒரே இதுதான் இருக்கும். இதெல்லாம் ஈரவை, மீதிலாம் ஓரவை. ஈரவைனா இதெல்லாம் மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கும். மீதி இல்லாத கீழவை மட்டும் தான் இருக்கும். மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு கீழவை சட்டமன்ற பேரவை. ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர் ஆகியோரை பிரதிநிதிகளாக கொண்டது சட்ட மேலவை. சட்டமன்ற உறுப்பினரோட மொத்த எண்ணிக்கையில அமைச்சரோட எண்ணிக்கை 36, 15%. மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் சட்டமன்ற மேலவை கீழவை. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் டாஸுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் டாஸுக்கு குறையாமலும் இருக்கணுங்கிறது. 500க்கு மேல போகக்கூடாது, 60 கீழே வரக்கூடாது. சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 5 வருஷம். இருப்பினும் 5 ஆண்டு முடிவு முறையை சட்டமன்றம் கலைக்கலாம். சட்ட மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்கணும்? 3ல் 1 பங்குக்கு. சட்ட மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை 40 குறையாமல் இருக்கணும். தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 235. 230 உறுப்பினர்கள் வயது வந்து வாக்கு அடிப்படையில் மக்கள் நேரம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர்ல ஒருவர் ஆளுநர் நியமனம் செய்யப்படுவார். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் டேஷ் நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். 14 நாள். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது தமது பதவி இழக்காதவர் சபாநாயகர். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தமது பதவியை தொடர்வார். சபாநாயகர் இல்லாத போது அவர் பணியை மேற்கொள்வது துணை சபாநாயகர். சட்ட மேலவை விதான் பரிஷத் அப்படின்னு அழைக்கப்படுது.
இந்தியாவில் 28 மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் சட்ட மேலவை இருக்கு? 6. அதான் பார்த்தோம். மேலவை உறுப்பினர்கள் எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மறைமுக தேர்தலில். எந்த அவை நிரந்தரம், அதை கலைக்க முடியாது சட்ட மேலவை. சட்ட மேலவையோட பதவிக்காலம் 6 வருஷம். அதாவது ராஜ்யசபா எப்படி 6 வருஷம் மாநிலங்களவையோ அதே மாதிரி இதுவும். புரியுதா? சட்ட மேலவையில் உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள்? 3 ஒரு பங்கு. சட்ட மேலவை உறுப்பினருக்கான வயசு 30 வயசு. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது 1986. அப்ப எம்ஜிஆர் வந்து சிஎம் வந்தாரு. தமிழ்நாடு சட்ட மேலவை நடைமுறைக்கு வந்தது இப்ப 1986 நவம்பர் 1. சட்ட மேலவைக்கான தேர்தல் அது எப்படி நடக்கும் கொடுத்துருக்காங்க. 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6 ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவரை சேர்ந்தவர்கள் மூலம் ஆளுநர் நியமனம் செய்கிறார். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 169. அரசாங்கங்கள் ஊரக பகுதிகளில் ஊரக உள்ளாட்சினும் நகரப்பகுதிகளில் உருவாகும் அரசாங்கம் நகர்ப்புற உள்ளாட்சினும் அழைக்கப்படுது. உள்ளாட்சி அரசாங்கங்கள் நகரங்களில் நகராட்சிகள், நகரியங்கள், பேரூராட்சிகள், பாளையவாரியங்கள் அப்படின்லாம் இருக்கு. உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமப்புறங்கள்ல மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டு அப்படின்னு இருக்கும். இந்தியா கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற பொது பேர்ல தான் அழைக்கப்படுது. இந்திய நகரங்கள் நகராட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய பெருநகரங்கள் மாநகராட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய தொழில் நகரங்கள் நகரியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய ராணுவ அமைப்புகளுடைய இடங்கள்லாம் பாளைய வாரியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. மாநகராட்சி அப்படிங்கிறது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டதுதான் மாநகராட்சி, அதாவது பெருநகரம். நகராட்சிங்கிறது மக்கள் தொகை 10 லட்சத்துக்கு குறைவா இருந்தா அது வந்து சிறுநகர பகுதிகளில் ஏற்படுத்தப்படும் நகராட்சின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்படி எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்குன்னா 2,50,000. 1982 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தது ரிப்பன் பிரபு. கிராம உள்ளாட்சி அமைப்புல 3 அடுக்கு உள்ளது. அவை மாவட்ட, வட்டார, கிராமம். அரசு கிராம பஞ்சாயத்துல ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரிகளின் திறனையும் வழங்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 40. சமூக மேம்பாட்டு திட்டம் 952. எந்த 5 கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சு 2வது சர்வே பிளான்ல. பல்வந்த் ராய் மேத்தா கூட 1957. ஏறத்தாழ எத்தனை சதவீத இந்திய மக்கள் 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கொண்டு வரப்பட்டனர்? 90%. அசோக் மேத்தா 1977 குழு. மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்ட அதை கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு எந்த அரசமைப்பு சட்டத்திட்டம் மற்றும் சட்டப்பிரிவு சொன்னிச்சு? 23வது சட்டத்திட்டம் 250 ஆர்டிகல். கிராம பஞ்சாயத்தின் எல்லையை யார் ஒரு அறிக்கையின் மூலமாக தீர்மானிக்கலாம்? மாநில ஆளுநர். ஒரு கிராம பஞ்சாயத்தோட வாக்காளர் கொண்ட அமைப்பு கிராம சபை. பஞ்சாயத்தின் பதவிக்காலம் 5 வருஷம். பஞ்சாயத்தின் பொறுப்புகள் எவை என்று தெளிவாகவும் விரிவாகவும் அரசமைப்பின் எந்த அட்டவணையில் கொடுக்கப்படுது? 11th 11வது ஷெட்யூல். உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு மாநில நிதியை பகிர்ந்து கொடுப்பதற்கும் அதில் பரிந்துரைகளை கொடுப்பதற்கும் அரசமைப்பு சட்டத்திருத்தம் ஏற்படுத்தப்படுது மாநில நிதிக்குழு. எந்த சட்டத்திருத்தத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளும் அரசாங்கமாகவோ தான் கருதப்பட்டு அவ்வாறு நடத்தப்பட வேண்டும் சொன்னது? 73வது சட்டத்திருத்தம். ராஜஸ்தான் மாநில மகூரில் பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கல் நாட்டது நேரு. எந்த சட்டத்திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளில் 3 அடுக்கு முறை பதிவு 74வது சட்டத்திருத்தம். தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை நடைபெறும்? 6 முறை. ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 5, அக்டோபர் 2, நவம்பர் 1. ஒரு பகுதி ஊரக பகுதியிலிருந்து நகரப்பகுதியாக உயரக்கூடிய நிலையில இருந்தா அதை வந்து பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. நகராட்சி ஊராட்சி குறைப்பட்ட ஒரு நிலை பேரூராட்சி. பேரூராட்சியின் மக்கள் தொகை 5000க்கு மேல 15,000க்குள்ள இருக்கணும். ஊராட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை டேஸு குறையாமலும் அதே சமயத்தில் டேஸைகள் முகாமலும் மாநில சட்டம் கூறும் எண்ணிக்கையில் இருக்கும். 3-15. பேரூராட்சியோட பதவிக்காலம் 5 வருஷம். நகராட்சியோட பதவிக்காலம் 5 வருஷம். நகர சபை ஆண்டுக்கு ஒரு முறையாச்சும் கூடணும். நகர்மன்ற தலைவரோட பதவிக்காலம் 5 வருஷம். நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பில் எந்த அடையில கூறப்பட்டது? 12th ஷெட்யூல். இந்தியாவோட நகர உள்ளாட்சி அமைப்போட உச்ச அமைப்பு மாநகராட்சி. மாநகராட்சி தலைமை நிர்வாகி ஆணையர். மாநகராட்சி மன்றத்தால் இயற்றப்படும் கொள்கைகளை செயல்படுத்துவது யாருடைய பொறுப்பு? மாநகராட்சி ஆணையர் பொறுப்பு. மாநகராட்சி அமைப்போட பதவிக்காலம் 5 வருஷம். எந்த சட்டத்திருத்தம் வார்டு குழுக்களை ஏற்படுத்துச்சு? 74வது சட்டத்திருத்தம். மாநகராட்சி நிலைக்குழுவோட தலைவர் மேயர். எந்த சட்டத்தின் மூலம் நிதி ஆதாரங்கள் மாநகராட்சி கொடுக்கப்பட்டது? 74வது சட்டத்திருத்தம். இந்திய அரசமைப்பில் எந்த அட்டவணை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகளை பட்டியலிட்டது? 12வது அட்டவணை. 73வது சட்டத்திருத்தத்தை போல எந்த சட்டத்திருத்தத்திலும் நகர திட்டங்களுக்கு குழு கொடுக்கப்பட்டது? 74வது சட்டத்திருத்தம். மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது மாநகராட்சி மேயர். மாநகராட்சி தலைமை நிர்வாகி மாநகராட்சி ஆணையர். மாநகராட்சி ஆணையரோட பதவி காலம் 3 வருஷம். எந்த சட்டத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுது? 23-24.
24 மற்றும் 24 சட்ட திருத்தம் இந்திய அரசியல் பகுதி 9(9)A என்ற இரு பகுதியை இணைத்தது. அதில் அரசியல் சட்ட பிரிவுகள் 243 240 வரை பஞ்சாயத்து அமைப்புகளா இருக்கு. எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் தமிழக அரசாங்கத்தின் அரசமைப்பு கடமைகளாக அதிகாரத்துடன் கூடிய கிராம சபைகளை அனைத்து கிராமங்களையும் உருவாக்குறது? 73வது சட்ட திருத்தம். அடுத்து 3 அடுக்கு கொண்ட உள்ளாட்சி அமைப்புங்கிறது மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு? 30. தமிழ்நாடு எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்கு? 385. தமிழ்நாடு எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்கு? 12620. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 994. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 994 திருத்தப்பட்டது 996ல. தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் நடைபெற்ற வருஷம் 1996, 2001, 2011. தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் 4வது சட்ட திருத்தம் மசோதா 2018 மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் மசோதா 2018. இரண்டும் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரி பதவி காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிச்சு. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சியோட எண்ணிக்கை 21. தமிழகத்தில் உள்ள நகராட்சியோட எண்ணிக்கை 152. தமிழகத்தில் உள்ள பேரூராட்சியோட எண்ணிக்கை 561. ஊழலின் தாக்கங்கள் எவைன்றாங்க? இதெல்லாமே ஊழலோட தாக்கங்கள். ஓகேவா, படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிபிசி இருக்கு, மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இருக்கு, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அது இருக்கு, லோக்பால் இருக்கு, லோக் ஆயுக்தா இருக்கு. ஓகேவா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனா பார்த்துடலாம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்போ வருது? பிப்ரவரி 11, 1964. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்த கமிட்டி சந்தான கமிட்டி. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்பது அரசமைப்பு பெற்ற நிறுவனம் அல்ல. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்போது சட்ட அங்கீகாரம் பெற்றுச்சு? செப்டம்பர் 2003. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட அமைப்பு ஒரு மத்திய கண்காணிப்பு ஆணையர் தலைவர் இருப்பாரு, 2 கண்காணிப்பு ஆணையர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழு அல்லது பரிந்துரை குழு என்னன்னா பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்களா. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழு அல்லது பரிந்துரை குழுவோட தலைவர் பிரதமர். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்த குழுவின் அடிப்படையில் நியமனம் செய்தது குடியரசுத் தலைவர். மத்திய ஊழல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் மற்றும் 2 ஆணையங்களின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள், அதாவது வயது. பதவிக்காலம் முடிந்த பின்னர் மத்திய மாநில அரசுகளை பதவி வைக்கக்கூடாது. மத்திய ஊழல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் மற்றும் மற்ற கண்காணிப்பாளருக்கான சம்பளம் தலைமை கண்காணிப்பு ஆணையர் யூபிஎஸ்சி அளவுக்கான சம்பளம், மற்ற கண்காணிப்பாளர் தான் யூபிஎஸ்சி சம்பளம் வந்துடும். மத்திய ஊழல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் மற்றும் மற்ற கண்காணிப்பு ஆணையர்களை பதவி நீக்கம் செய்வது குடியரசுத் தலைவர். பதவிக்கான காரணங்கள் வேலை செய்யும் திறனற்றவர், நீதிக்கு புறம்பா செயல்படுறது, பணமரம் தொழிலில் ஈடுபடுறது, உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்படுறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1982 கீழ் குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களை விசாரிக்கிறது இவர்களது பணி. டெல்லி சிறப்பு போலீஸ் படை சட்டம் 1946 கீழ் டெல்லி சிறப்பு போலீஸ் அமைப்பிற்கு அதன் பணிகளை விதிக்குமாறு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அறிவுறுத்துச்சு. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைமையிடம் நியூ டெல்லி. மத்திய அரசில் இருந்தோ அல்லது மத்திய அரசு நிறுவனங்களில் இருந்தோ தேவையான தகவல்களை கேட்டு பெறும் அதிகாரம் சிபிசிக்கு இருக்கு. சிபிசி ஆண்டுதோறும் தனது செயல்பாடுகள் சார்ந்த அறிக்கையை யாரும் சமர்ப்பிக்கிறது? குடியரசுத் தலைவர்கிட்ட. சிபிசியின் அறிக்கையை குடியரசுத் தலைவர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? நாடாளுமன்றத்தோட 2 அவையிலையுமே. முதல் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் திரு NS ராய். தற்போது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் திரு பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா டிசம்பர் 20, 2021 இருக்காரு. ஊழலை தடுக்க நியமிக்கப்பட்ட ஆணையங்கள்னா வைத்திலிங்க ஆணையம் 1979, கைலாஸ் சாஸ்திரம் மற்றும் ராய் ஆணையம் 1981, சங்கராத் ஆணையம் 1990, ஜானகிராமன் ஆணையம் 1992. அதெல்லாம் அது மத்திய புலனாய்வுத்துறை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தலாம். மத்திய புலனாய்வுத்துறை எப்போ தொடங்கப்பட்டுச்சு? 1963. மத்திய புலனாய்வுத்துறை யாருடைய பரிந்துரை தொடங்கப்பட்டது? சந்தான கமிட்டி. மத்திய புலனாய்வுத்துறை என்பது மத்திய உள்துறை அமைச்சக தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. இது தற்போது கேபினட் செயலகத்தின் கீழ் இருக்கு. மத்திய புலனாய்வுத்துறையோட தலைமையகம் என்னன்னா நியூ டெல்லி. மத்திய புலனாய்வுத்துறையோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில அதிகாரிகளோட ஊழல் லஞ்சம் குறித்த விசாரணைகளை விசாரிக்கிறது, தேசிய உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்களை விசாரிக்கிறது, நிதி பொருளாதார சட்டங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, சுங்கவரி, வருமான வரி, அந்நிய செலவு ஒழுங்குமுறை தொடர்பான வழக்குகளை சம்பந்தப்பட்ட ஒரு துறை கூறினால் சிபிஐ விசாரிக்கலாம். மத்திய புலனாய்வுத்துறையோட முதல் இயக்குனர் திரு DP கோஹ்லி. மத்திய புலனாய்வுத்துறையோட தற்போதைய இயக்குனர் திரு பிரவீன் சூட். மே 2021 இருக்காரு. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் அரசியல் பகுதி பிரிவு பகுதி 5ல 42 19 வரைக்கும். எந்த சட்டப்பிரிவு இந்தியாவுக்கு கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையில ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது? ஆர்டிகல் 148(1). பிரதமரின் பரிந்துரையின் பெயரில் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பதவிக்காலம் 6 ஆண்டு அல்லது 65 வயசு. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தனது ஆதரவு கட்டத்தை யார்கிட்ட வழங்கலாம்? குடியரசுத் தலைவர். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பதவி நீக்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் செய்யும் முறையின்படி வரும். பாராமுறை 2 வகையில் 2/3 பங்கு தீர்மானம் வேண்டும் செய்யணும். பின்பு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யணும். அடுத்து சிஏஜி பத்தி பார்த்தலாம்.
குடியரசுத் தலைவர் விரும்பினாலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. பதவி காலத்துக்கு பின்பு வேறு அரசு பதவிகளில் வைக்க இயலாது. சம்பளம் மற்றும் பணிகள் பாராளுமன்ற நியமனம் செய்யும். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான சம்பளம் இந்திய தொகுப்பு நீதிபதி சம்பளம் வழங்கப்படுது. ஓகேவா? சிஏஜியோட கடமை பற்றி கூறும் அரசியல் பத்தி 149. சிஏஜியோட பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட தொகுப்பு நீதிபதி செய்யப்படும் செலவுகள் தணிக்கை பண்றது, மாநில மற்றும் யூனியன் பிரதேச செலவுகள் தணிக்கை பண்றது. இதெல்லாம் இருபெரும் துறைக்கு தலைவர், கணக்காய்வு துறை, தணிக்கை துறை ரெண்டுக்கும் அவங்க தான் தலைவர். கணக்காய்வு துறையோட பணிகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து மத்திய மாநில அரசுகளின் தொகை சரியான கணக்கு உள்ளதா அப்படின்னு ஆய்வு பண்றது, இதற்கான வரவு செலவு கணக்கு பதிவுகள் சரியா பராமரிக்கப்படுறதான்னு ஆய்வு பண்றது. தணிக்கைத்துறை ஆடிட்டோட பணிகள் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட வரவு செலவுகளை தணிக்கை பண்றது, மத்திய மாநில அரசு வருவாயிலிருந்து மானியம் பெற அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், சடதில் உட்பட மற்ற அமைப்பு மற்றும் நிறுவனங்களை தணிக்கை பண்றது, இந்தியா மற்றும் மாநிலங்களோட அவசர கால நிதி மற்றும் பொது கணக்கு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவுகளை தணிக்கை பண்றது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரோட விருப்பத்திற்கு இணங்க எந்த அமைப்பின் கணக்குகளையும் தணிக்கை செய்கிறார். மத்திய மாநில அரசுகளின் கணக்குகளை எம்முறையில் பராமரிக்க வேண்டும் என்பது குறித்த விளக்கங்களை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கும் விதி 150. சிஏஜி அந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பதை பற்றி கூறும் விதி 151. மத்திய அரசின் ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறார், மாநில அரசின் ஆண்டறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார். சிஏஜி 3 வகையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. அவை நிதி கணக்குகளின் தணிக்கை அறிக்கை, பொதுத்துறை நிறுவனங்களின் தணிக்கை அறிக்கை, பொது கணக்கு தணிக்கை அறிக்கை. சிஏஜியோட சிறப்புகள்: பொது கணக்குகளோட வழிகாட்டி, இந்திய பொது நிதியின் காவலன், இந்தியாவின் காவலனாய், அரசியலமைப்பு அந்தஸ்து வரிசையில் சிஏஜி 9வது வரிசையில் இடம்பெறுவார். சிஏஜியின் அதிகாரம் மற்றும் கடமைகள் சட்டம் 1971 எப்போது திருத்தப்படுது? 1976. சிஏஜியோட சம்பளம் 2.5 லட்சம். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரானது. சிஏஜியோட முக்கிய சாதனைகள்: 2G அலைக்கட்டை முறைகேடு, நிலக்கரி உரங்க ஊழல், காமன்வெல்த் விளையாட்டு ஊழல். அடுத்து சிஏஜியோட முதல் தலைவர் நரஹரி ராய். சிஏஜி தற்போதைய தலைவர் 14வது தலைவர் யாருன்னா கிரிஷ் சந்திர முர்மு, 2020 இருந்து இருக்காரு. அடுத்து லோக்பால்னா பார்த்தலாம். லோக்பால்னா மக்கள் காவலன். லோக்பால் என்ற வார்த்தை அறிமுகம் பண்ணது எல்எம் சிங்வி. லோக்பால் மசோதா முதல் முறை 1962 யாரால் மக்களவை தாக்கல் செய்யப்படுது? சாந்தி பூஷன். மக்களவை முதலில் நிறைவேற்றவில்லை. லோக்பால் மசோதா மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் 12, 2013. லோக்பால் மசோதா மக்களவை நிறைவேற்றது டிசம்பர் 12, 2013. லோக்பால் மசோதா குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 1, 2014. 1809 முதலில் ஸ்வீடன் நாட்டில் தொடங்கப்பட்ட ஓம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பை ஒத்ததுதான் லோக்பால். லோக்பாலுக்கான மொராயசை தலைமையில் நிர்வாக சீர்திருத்தம் 1966 70 வரைக்கும். ஓகேவா? லோக்பாலோட அமைப்பு 1+8 சொல்லுவாங்க. ஒரு தலைவர், 4 நீதி சார்ந்த உறுப்பினர்கள், 4 நீதி சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கணும். லோக்பாலோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யறது 5 பேர் கொண்ட குழு. பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மேற்கொண்ட 4 நபர்களால் தேர்வு செய்யப்படும் நம்பர் இவங்களாம். லோக்பாலோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்ததின் பேரில் நியமனம் செய்வர் குடியரசுத் தலைவர். லோக்பாலோட நோக்கம் ஊழலில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பிரதமர் உட்பட அனைவரையும் விசாரித்து தண்டனை வழங்குகிறது. லோக்பாலோட அதிகாரம் இல்லை, எந்த கைடும் இல்லாமல் சுதந்திரமாக விசாரணையில் ஈடுபடும். லோக்பாலோட அதிகார வரம்பிற்குள் பிரதமர், அனைத்து அரசு பொது ஊழியர்கள், அரசின் நிதியுதவி பெறும் சங்கங்கள், அறக்கட்டளைகள் அடங்கும். லோக்பால் ஊழல் வழக்கை எத்தனை ஆண்டிற்குள் முடிக்கணும்? 1 வருஷத்துக்குள்ள. வழக்கு விசாரணையின் போதே குற்றம் சாட்டப்பட்டவரோட சொத்துக்களை முடக்கம் அதிகாரம் பெற்ற அமைப்பு லோக்பால். சிறப்பு நீதிமன்றம் அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு லோக்பால். லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றிய சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே. தற்போதைய லோக்பால் தலைவர் பிரதீப் குமார் மொகண்டி. மே 22, 2022 இருக்காரு. அடுத்து லோக் ஆயுக்தா. 2013 கொண்டு வரப்பட்ட லோக்பால் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் தங்கள் விதிமுறைகளை பின்பற்றி லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்டு வரணும். இந்தியாவின் முதல் லோக் ஆயுக்தா எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது? மகாராஷ்டிரா 1971. லோக் ஆயுக்தா சட்டத்தை முதலில் இயற்றிய மாநிலம் ஒரிசா 1970. நடைமுறைப்படுத்த 1983 தான். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018. தாக்கல் தேவ டி ஜெயக்குமார். சட்டமன்ற தாக்கல் ஜூலை 3, 2018. ஆளுநர் ஒப்புதல் ஜூலை 13, 2018. அரசிதழ் வெளியீடு ஜூலை 13, 2018. லோக் ஆயுக்தா அமைப்பு பொறுத்தவரை ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர்களும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும், இருந்தவர் அல்லது இருப்பவர். 4 உறுப்பினர்ல 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க, 2 பேர் நீதித்துறை சாராதவர்கள். லோக் ஆயுக்தாவோட தலைவர் மற்றும் உறுப்பினரோட வயது வரம்பு குறைந்தபட்சம் 45 வயசு, அதிகபட்சம் 70 வயசு. லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினரோட பதவி காலம் 5 வருஷம் அல்லது 70 வயசு. லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினரோட தேர்வு முறை: முதல்வர், சட்டப்பேரவைத் தலைவர், சட்டப்பேரவைத் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து. லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை பேரில் பதவி பிரமாணம் செய்திருக்கிறது ஆளுநர். லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது பதவி விலக்கு கிடைத்தது யாரிடம் வழங்கலாம்? ஆளுநர்கள். லோக் ஆயுக்தாவோட அதிகார வரம்பு: முன்னாள், இந்நாள் முதல்வர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில அரசின் அனைத்து அரசு பொது ஊழியர்கள், மாநில அரசின் கட்டுப்பாடு இயங்கும் நிறுவனங்கள், வாரியங்கள், அறக்கட்டளைகள், சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம், குற்றம் சாட்டப்பட்டோட சொத்துக்களை முடக்கம் செய்வது, ஊழல் அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய அரசுக்கு பரிந்துரைக்கிறது. லோக் ஆயுக்தா விசாரணை வரம்பிற்கு வராதவர்கள் நீதிபதிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள். தமிழகத்தின் தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் நீதியரசர் தேவதாஸ். அது லோக் அதாலத் பார்த்தலாம்.
லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் அழைக்கப்படுது. லோக் அதாலத்தோட நோக்கம் பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானம் மூலமா வழக்கு தீர்வு வைக்கிறது. சென்னை முதல் லோக் அதாலத் நடைபெற்றது 1986. லோக் அதாலத்தோட அமைப்பு தலைவர் பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாரு. உறுப்பினர்கள்லாம் வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் தான். லோக் அதாலத்துக்கு நீதிமன்ற கட்டணம் கிடையாது. ஏற்கனவே நீதிமன்றத்தை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இருக்கு. லோக் அதாலத் மூலமாக தீர்வு காணப்பட்டால் ஏற்கனவே செலுத்தப்பட்ட கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். லோக் அதாலத் என்பது சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் படைத்தது. எங்கு வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பின் மீது வழக்குதாரர்கள் மேல்முறை செய்ய வாய்ப்பு கிடையாது. லோக் அதாலத் மூலம் தீர்க்கப்படும் வழக்குகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பணம் தொடர்பான வழக்குகள், சொத்து குறித்த வழக்குகள், விபத்து இழப்பீட்டு வழக்குகள், திருமண பந்தம் தொடர்பான வழக்குகள். இதன் மூலம் பொதுமக்கள் வழக்குகளை விரைவாகவும் இலவசமாகவும் தீர்த்து கொள்ளலாம். லோக் அதாலத் இந்தியாவின் முதல் லோக் அதாலத் மார்ச் 14, 1982 குஜராத் மாநிலத்தில் அமைந்தது. ஜுனாகத். லோக் அதாலத் என்ற வார்த்தை உருவாக்க முக்கிய பங்காற்றியவர் BN பகவதி. மெகா லோக் அதாலத் இந்தியாவில் எப்போது நடைபெற்றது? நவம்பர் 23, 2013. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்தில் மொத்த பார்ட்டியுமே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம பாயிண்ட்ஸையும் போட்டிருக்கோம். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? மொத்த பார்ட்டியும் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக சொல்கிறேன், TNPSC Group 4க்கு இதுல இருந்தால் 10 12 வரப்போகுது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், 10 12 அடிச்சிடலாம். இப்போ நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செஷனு இந்த பார்ட்டி பார்த்தோம்ல, அதுவும் நேற்று பார்த்த மென்சுரேஷன் லைவும், மென்சுரேஷன் 50 கொஸ்டின் பார்த்தோம். ஓகேவா? அந்த ரெண்டும் சேர்த்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மேக்ஸ் லைவ் தான் ஏதாவது இருக்கும். ஓகேவா? அது ஆஸ்பெக்ட் ஷெடியூல் படி போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.